சிறப்பான தருணங்கள் இப்போ அமைஞ்சிருக்கிறதுனால இப்பவே முடிச்சிடுங்க. இன்னும் 7 மாதத்திற்கு மூலமாக பலருடைய அன்பை நீங்கள் சம்பாதிக்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற டீட்டெயிலான விஷயங்களை நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் முழுமையாக பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக அமையுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபகாரி தினமாக, திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைவருக்கும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசியிலேயே குரு பகவான் ஆட்சியும் உச்சமும் பெற்றுள்ளார். அருமையான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. 7ஆம் இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். புதன் பகவானும் குரு பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள யோகமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய, பெரும்பாலும் அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக வளர்ச்சியடையும் நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் மூத்த குடிமக்கள், முதியவர்கள் தங்களது கூடுதல் சக்தியை பாசிட்டிவாக பயன்படுத்துறது நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. இதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்றைய தினம் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். வெற்றிகள் உண்டு. எனவே தயங்காமல் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கோபம் காரணமாக உங்களது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் பாதிக்கப்படலாம். இன்றைய தினம் உங்களது இளைய சகோதரர் அல்லது சகோதரிகளின் உங்களது அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில காதல் எண்ணங்களை நீங்கள் பரப்பக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் உங்களது பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. வேலை செய்யற இடத்துல ஏற்படக்கூடிய அந்த அலுவலக பணிகளில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்க அமைதியாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் மாலை நேரத்துல அமைதியாக ஏதாவது வாக்கிங் போறதுக்கு, உங்க வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வாக்கிங் போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட நல்ல பலன்களை தந்து உங்களது திருமண வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றும். தக்க சமயத்தில் பிறருக்கு உதவுவதால் பலருடைய அன்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. எனவே தகுந்த நேரத்தில் உதவிகள் செய்ய தயங்காதீர்கள் நண்பர்களே. உங்களது குழந்தைகளுடைய சுபகாரிய பேச்சுகள் இப்பொழுது நல்லபடியாக முடிவாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எனவே அதன் மூலமாக மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. மேலும் இன்றைய தினம் வியாழ நோக்கம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை விரைவாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு குரு பலன் முடிந்துவிடும் என்பதால் திருமணத்திற்கான முயற்சிகளை துரிதப்படுத்துங்கள் நண்பர்களே. திருமணங்கள் இப்பொழுது முயற்சி செய்தால் கண்டிப்பாக உறுதி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னும் 7 மாதத்திற்குள் நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு முடித்து விடுங்கள். அதன் பிறகு குரு பலன் உங்களுக்கு இருக்காது. எனவே தாமதப்படுத்தாமல் திருமண முயற்சிகள் அல்லது சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க. விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேல் சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல யோகமும் அமைய பெறுங்க. சுபகாரிய பேச்சுக்களை இப்போது முடிவாகும் முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. பெரும்பாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நல்ல நன்மைகள் உண்டு, காரிய வெற்றிகள் உண்டு. உங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. சிறிய முயற்சிகள் கூட பெரிய ஒரு நல்ல லாபத்தை தரும். காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமையப்படுதுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும், நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீன் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மற்றும் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு மொபைல் மூலமாக நமது தினசரி ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி கிடைக்கப்படுறதுனால அனைத்து வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜாக அது அமையுங்க. எனவே இரண்டாவதாக எங்களுக்கும் நல்ல நன்மைகள் உண்டு, உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைட் ரெட் கலர், இளஞ்சிவப்பு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தாய் தந்தையின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்குங்க. எனவே அவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நிம்மதியையும் காரிய வெற்றிகளையும் பெற உறுதுணையாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகளை நீக்கி அதை சீர் செய்யறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு தென்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து அப்படி வேலை வாங்குறது இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும்.
உங்கள் பண வரவில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சில சூழ்நிலைகள் நீங்கி பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்குங்க. எனவே மன நிம்மதி பெருகும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு போட்டிகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. எல்லாத்தையும் திறம்பட சமாளிக்கணும். உங்களது உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்ங்கிறது என்னுடைய டார்கெட். அதை நான் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசிபலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.